friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ஒரு டாங்கியான ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போறோம். என்ன அப்படினு பாத்தீங்கன்னா சிக்கன் ரோல் தாங்க. and இந்த சிக்கன் ரோல் எப்படி பண்றது அப்படினு பார்க்கிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இந்த ரோலுக்கு தேவையான ஸ்டஃபிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு pan வச்சுக்கோங்க. இப்போ இந்த panல கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கோங்க. நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சிரட்டும். பொரிஞ்ச உடனே வெட்டி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதே இப்போ நான் நல்லா ஃப்ரை பண்ண போறேன். ஃப்ரை ஆன பிறகு குட்டி குட்டியா வெட்டி வச்ச பச்சை மிளகாய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃப்ரை ஆன பிறகு குட்டி குட்டியாக வெட்டி வச்ச தக்காளி சேர்த்துக்கிறேன். இதோட கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்க்கிறேன். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிரட்டும். இதோட இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி எந்த அளவுக்கு நல்லா மசிடும் அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ நல்லா மசிஞ்சிருக்கும். இப்போ இதோட கொஞ்சம் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அதோட தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்க்கிறேன். இதோட கொஞ்சம் பெப்பர் பவுடரும் சேர்க்கிறேன். இப்போ இதோட கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா இதெல்லாம் சேரட்டும் தக்காளியோட. இப்போ நம்ம வந்து குட்டி குட்டியா வெட்டி வச்ச சிக்கன், நான் கழுவி குட்டி குட்டியா வெட்டி வச்ச சிக்கனை சேர்த்துக்கிறேன். நல்லா மசாலாவோட கிளறி விடுங்க. இப்போ இதோட தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம சிக்கன் வேக வைக்கிறதுக்கு எவ்வளவு தண்ணி தேவைப்படுதோ அவ்வளவு சேர்த்துக்க போறோம். நல்லா தண்ணி கொதிச்சு வத்தட்டும். நல்லா வத்துற டைம்ல நம்மளுக்கு சிக்கனும் கூடயே வெந்து கிடைச்சிடும். பாருங்க நல்லா வத்திருச்சு. அப்படி சிக்கனும் நல்லா வெந்துடுச்சு. இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆன பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. பாருங்க அந்த தண்ணி நம்ம ஊத்துனது எல்லாமே ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இனி நெக்ஸ்ட் பண்ண போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்பாத்தி தான். நம்மளுக்கு வந்து எவ்வளவு சப்பாத்தி தேவைப்படுதோ அவ்வளவு சுட்டு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நார்மல் சப்பாத்தி எப்படி சுடுவீங்களோ அதே மாதிரி சுட்டு வச்சுக்கோங்க எவ்வளவு சப்பாத்தி வேணுமோ. ஸோ இப்போ இதுக்கு ஸ்ப்ரெட் சாஸ் பண்ணலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல கொஞ்சம் தக்காளி சாஸ் ஊற்றிக்கோங்க. அதோட கொஞ்சம் மயோனேஸ். நான் வந்து இன்னைக்கு சாண்ட்விச் ஸ்ப்ரெட் யூஸ் பண்றேன். ஸோ நீங்க மயோனேஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஃப்ளேவர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரா. அண்ட் இப்போ தேவையான அளவு பெப்பர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா அது ஃபுல்லாகவே சேரட்டும். கம்பைன் ஆகி பாருங்க இந்த மாதிரி ஒரு நல்ல க்ரீமியான சாஸ் கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு சப்பாத்தி எடுத்துக்கோங்க. அதில் நம்ம இந்த ஸ்ப்ரெட் சாஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி இந்த ஸ்ப்ரெட் சாஸை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்ச ஸ்டஃபிங் வச்சிடலாம். இது இப்போ ரோல் பண்ணிருங்க. அவ்வளவுதான் நம்மளோட சிக்கன் ரோல் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து லஞ்சுக்கு பேக் பண்றோம் இல்லாட்டி எங்கேயாச்சும் எடுத்துட்டு போறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபாயில்ல ரோல் பண்ணி நம்ம செக்யூர் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்க வந்து எங்க வேணாலும் இதை எடுத்துட்டு போய் சாப்பிட்டுக்கலாம்.
அவ்வளோதாங்க, நம்மளோட டாங்கியான சிக்கன் ரோல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் வந்து நீங்கள் மீதி வந்து சப்பாத்தியில் கூட இதெல்லாம் பண்ணலாம். நீங்கள் டிஃபனுக்கு பண்ணி அது மீதி வந்துச்சு அப்படின்னா அதில் வந்து இந்த மாதிரி பண்ணி ஸ்நாக்கோ இல்லை சும்மா சாப்பிட்றதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே இருக்கும். லைக் சின்ன பசங்களுக்குலாம் ரொம்பவே பிடிச்ச ரெசிபி. ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோக்கான ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணிடுங்க.